வாழை தோட்டத்தில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் போலீசார் தோட்டத்தின் உரிமையாளரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். தாலிவரம் கேட்ட கள்ள காதலியை வாழை பயிர்களுக்கு உரமாக்கிய காதலனின் பகீர் சம்பவம் இது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கெட்டிசெவியூர் பாறைக்காடு பகுதியில் உள்ள ஒரு வாழை தோட்டம். அன்று அதிகாலை காளான் பறிக்க சென்றவர்கள் இரத்தக்கரை படிந்த ஒரு சிறிய கத்தியை தோட்டத்தில் பார்த்து அலறி உரிமையாளர் மோகன் என்பவரிடம் விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். அடுத்த கணமே மோகன் அருகில் உள்ள சிறுவலூர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்துள்ளார். உடனே மோப்ப நாயுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தோட்டத்தை சல்லடை போட்டு சலித்திருக்கிறார்கள். அங்கே புதிதாக தோண்டி மூடப்பட்ட ஒரு குழி இருந்துள்ளது. உடனே அந்த குழியை போலீசார் மீண்டும் தோண்டி உள்ளனர். அப்போதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே இருந்தது ஒரு பெண்ணின் சடலம். தலையில் பலத்த காயங்களுடன் கழுத்தறுப்பட்ட நிலையில் ஆடைகளின்றி புதைக்கப்பட்டிருந்தார். நிச்சயம் நடந்தது கொலைதான் என உறுதி செய்த சிறுவலூர் போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு, யார் இந்த பெண், இவரை இப்படி கொன்று புதைத்த கொலைக்காரன் எங்கே போன்ற பல்வேறு சந்தேகங்களுடன் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட பெண் ஆப்பக்கூடல் புதுப்பாளையம் பகுதியை சேர்ந்த சோனியா என்று தெரிய வந்தது. 35 வயதான இவர் ஈரோடு திண்டல் பகுதியில் பியூட்டி பார்லரில் வேலை செய்து வந்துள்ளார். சோனியாவுக்கு திருமணமாகி 12ஆம் வகுப்பு பயிலும் ஒரு மகனும் 10ஆம் வகுப்பு பயிலும் ஒரு மகளும் உள்ளார். இவரது கணவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஈரோட்டில் பியூட்டிஷியனாக வேலை பார்த்து வந்த சோனியா திடீரென இப்படி வாழை தோட்டத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.